அரசன் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. தமிழால் இணைந்த தமிழ் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். மனித உடலில் வேகமாக வளர்வது நகமும் தலைமுடியும் தான். அதனால்தான் மாதம் ஒரு முறையாவது ஏர் கட்டிங் சேவிங் செய்ய வேண்டி உள்ளது. சில சமயம் காணிக்கையாகவும் தலைமுடி கொடுக்கப்படுகிறது. இதுபோல காணிக்கையாக சேரும் தலைமுடியை என்ன செய்வார்கள், அதன் பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்ப்போம். இதுபோல பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்திடவும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வர்ற பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற சிம்பலையும் ஓகே பண்ணிடுங்க. மனித தலைமுடியின் தரம் மற்றும் நீளத்தை பொறுத்து சந்தையில் மனித தலைமுடிக்கு நல்ல டிமாண்ட் இருக்கிறது. விலையும் நிர்ணயிக்கப்படுகிறது. சுமார் 8 முதல் 12 அங்குலம் வரை இயற்கையாக வளரும் தலைமுடியின் தரத்தை பொறுத்து சுமார் 8000 முதல் 10,000 வரை விலை என சொல்லப்படுது. இவ்வளவு விலை கொடுத்து வாங்கும் தலைமுடியை என்ன செய்வார்கள் என்று யோசிக்க தோன்றும். இது போல சேகரிக்கும் தலைமுடியை டோப்பா முடின்னு சொல்லப்படும் விக்கு தயாரிக்கப்படுகிறது. இது தலையில் வைக்க பயன்படுத்தப்படுகிறது. பொதுவா ஆண்களின் தலைமுடி வலிமையானது மட்டும் அல்ல, தண்ணீரில் கரையாது என்பதால் ஆண்களின் தலைமுடியில் செலியப்பட்ட கயிறு கடலில் இருக்கும் கப்பலில் நங்கூரம் போட பயன்படுத்தப்படுகிறது. பெண்களின் கூந்தலை விட ஆண்களின் தலைமுடி வலிமையானது என்று நிபுணர்கள் சொன்னாலும் இந்தியாவில் இருக்கும் பெண்களின் கூந்தல் நீளமாக இருப்பதால் இதன் தேவை அதிகமாக உள்ளது. அதனால்தான் இந்தியாவில் மனித தலைமுடிக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்கிறது. மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியாவில் முடி தொடர்பான வர்த்தகம் பல கோடி ரூபாய் நடப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு ஒரு சில காரணங்கள் உள்ளது. இந்தியாவில் இருக்கும் பெண்கள் தலைமுடியை நீளமாக வளர்க்க விரும்புவதும் ரசாயனம் கலந்த பொருட்களை தலைமுடியில் பயன்படுத்தாமல் தலைமுடியின் தரத்தை பாதுகாப்பதும் இதற்கு முக்கிய காரணமாகும். இந்தியாவிலிருந்து பங்களாதேஷ், மாலத்தீவு, பர்மா, இலங்கை, சீனா போன்ற நாடுகளுக்கு பெரும்பாலும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. முடி தொடர்பான வர்த்தகத்தின் பெரும் பகுதி கோயில்களில் இருந்து சேகரிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, இதுவரை நாம் மனித தலைமுடி எதற்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை பற்றி பார்த்தோம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். தெரிந்தவர்கள் நண்பர்கள் பயன்பெற ஷேர் செய்யுங்கள். இது போன்று தரமான பதிவுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா. பாய்.